நான் அடுத்த படத்தவே ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கியிருக்கேன், சத்தியம் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு ஜோடி இருக்குங்கிற விஷயம் முதல்ல தெரியாது. ஆடிஷன் போகும்போது தான் இல்லை பார்வதி வந்திருக்காங்க, நான் பூ பார்வதி நினைச்சேன். பூ பார்வதி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் அந்த விஜய் பார்வதி இருந்தாங்க. நாங்க வந்து ஒரு சில முத்த காட்சிகள் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் வெப் சீரிஸ்ல. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமா உங்க வைஃப் என்ன சொன்னாங்க? இன்னும் பார்க்கல, நான் திரும்ப ஊருக்கு போய்தான் காட்டணும், பார்த்துருக்க கூடாது, நான் ஊருக்கு போற வரைக்கும் வேண்டியிருக்கேன். அவருடைய படங்கள் கூட பல படங்கள் நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். விஜய் சேதுபதி சார் சீக்வல் டு பாசிட்டிவ். சூப்பர். ஜெயிலர் 1ல பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டு போய் ஒரு 4 நாள் இருந்து சம்பளமெல்லாம் வாங்கி, பட் சீன்ஸ் எடுக்க முடியாம போயிடுச்சு. ஃபேஸ்புக்ல எழுதுனா காசு வராது, யூடியூப்ல பேசி போட்டேன்னா அமெரிக்காவில வந்து காசு வரும். ஒரு வீடியோவுக்கெல்லாம் 10 லட்சம் 20 லட்சம் தான் வருமாமியா அப்படின்னாங்க. கையில சம்பளம் வாங்கிட்டு அவங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க காரை யூஸ் பண்ணிட்டு அவங்க ஹோட்டல்ல தங்கிட்டு அவங்க சொல்றதை செஞ்சுட்டு அந்த பக்கம் போய் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து எத்திக்ஸா முரணா இருக்கும். ரெட் ரோல நடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் சார், நிறைய கிரௌட் இருக்கு சார், கார்த்திக் வந்து ஏதாவது ஒரு நல்லதா அவங்களை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, சாரி அப்படின்ட்டாங்க. ரெட்ரோக்கு பதிலா கருப்பு கிடைச்சது. ஐஷு விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. காட்டான், ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும், லவ் மேரேஜ், அயலான், மிடில் கிளாஸ் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களில் நடித்த குணச்சித்திர நடிகர் வடிவேலு முருகன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நீங்க தான் சொல்லணும். சூப்பரா இருக்கீங்க சார் இன்னைக்கு. சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள், மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் காட்டான். ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு. அதுவும் ஸ்பெஷலி உங்க கேரக்டர் வந்து செம்மையா பண்ணிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி பேசும். நீங்க ஒரு ரிவ்யூவர் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இப்ப காட்டான் வெப் சீரிஸை உங்க ஸ்டைல்ல நீங்க ரிவ்யூ பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இல்ல நான் நீங்க பிரஸ் மீட்ல பாத்துருப்பீங்க, ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேது சார் சத்தியம் வாங்கியிருக்காரு. அதுவும் போக நம்ம பண்ணதை நம்மளே ரிவ்யூ பண்றதுங்கிறது அவ்வளவு சரியா இருக்காது. எப்படியா இருந்தாலும் பாராட்டிதான் சொல்லுவேன் நானு. மக்கள் சொல்லட்டுங்க, அது நான் அடுத்த படத்தவே ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கியிருக்கேன், சத்தியம் பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம் பாராட்டி எங்களுக்காக ரிவ்யூ பண்ண முடியுமா சார்? இல்ல பாராட்டின்ல ஒரு இதா சொல்லலாம், அது ஏதோ எதை பத்தி பேசுதுங்கிறத பத்தி வேணா சொல்லலாம். காட்டான்கிறவன் ஒரு காட்டாறு மாதிரி எங்க இருந்தோ கிளம்பி அது அருவியா மாறி நதியா மாறி ஆறா மாறி அவன் போறவங்க எல்லாமே பசுமையை காட்டிட்டு அன்பை மட்டுமே போதித்து கடைசியில போடி அடையிறவன் தான் இந்த காட்டான். அதை நீங்க பார்த்து முடிக்கும் போது நம்மளும் ஒரு சில காலம் காட்டான் மாதிரி வாழ்ந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கை கொடுப்பான். அன்பே சிவம், அவன் தான் காட்டான். ரொம்ப கியூட்டா கிறிஸ்பா ரொம்ப அழகா வந்து உங்களோட வெப் சீரிஸையே நீங்க வந்து ரொம்ப பாராட்டி அழகா சொல்லியிருந்தீங்க சார். எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? காட்டான் வெப் சீரிஸ்குள்ள எப்படி வந்தீங்க? அதான் நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு முன்னாடி பண்ணது, அதனால வேண்டாது. மணி சார் வந்து ரொம்ப நாளா வந்து நம்ம ரிவ்யூவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, நம்ம மணி சாரும் நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் வித்தியாசம் தான். நான் அதில் கொண்டு அவருடைய சொந்த ஒரு உசிலம்பிட்டி. ஸோ நம்ம ஊருக்கார மாதிரியே ஒருத்தன் பேசிக்கிட்டியான்னு ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு தெரியாது. இப்போ அந்த காட்டான் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச பிறகு அந்த உசிலம்பட்டிக்குள்ள இருக்கிற ஒரு ரூரல் இருக்கிற ஒரு சும்மா ஒரு 8ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ படிச்சுட்டு ஒரு 33 வயசுல ஒரு கான்ஸ்டபிள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தன் புதுசாக இருக்கணும் அப்படின்னு தேடும் பொழுது எங்கேயோ அவருக்கு ஸ்ட்ரைக்காக இருக்கு, சரி இவன் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா, ஒருவேளை அவனுக்கு அது இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டு பேசினாங்க. ஒரு ஃபோட்டோ ஷூட். ஏன்னா நான் ஒரு மணி சாரை வந்து காக்கா முட்டைக்கு பிறகு குற்றம் தண்டனை, ஆண்டவன் கட்டளை அண்டு கடைசி விவசாயெல்லாம் பார்த்து எங்கேயோ உயரத்தில் வச்சிருக்கேன். அவர் அவ்வளவு பெரிய ஆளுமையான ஒரு கலைஞன். எனக்காவது ஒன்றா அவரை பாத்திர மாட்டோமான்லாம் நினச்சிருக்கேன். அவர் கூப்பிட்டு நம்மளை ஆடிஷன் பண்ணுறாரு, அவர் இதுக்கு நம்மளை கேட்குறாருங்கும் போதே பெரிய சந்தோஷம். ஃபோட்டோ ஷூட்டோடவே நம்மளை பற்றி விட்டுருவான்னு நினச்சேன் நான். ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்றார். முதல்ல நம்மளை ஃபோட்டோ எடுத்து நல்லா இருக்குன்னு சொன்னது நமக்கு சந்தோஷம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக டெஸ்ட் ஷூட் வைக்கலாம் அப்படின்னு பண்ணாங்க. டெஸ்ட் ஷூட்டில் தம்பி நீ ரொம்ப நல்லா பண்ண, பட் மேலோட உன்னை ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்லதான் அப்படிங்கிற மனநிலையோட தான் போனேன் நான். நீங்க அப்படி போனீங்களா? நான் கூட அப்படி சொல்லிட்டாங்களோ சொல்லல. நமக்கு என்னன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில நம்மளை ஈர்த்து நம்மளை மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க, அந்த பேரை கெடுத்துக்க கூடாதுல்ல. இதுல நீ நல்லா பண்ண, பட் நான் ப்ராஜெக்டுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலை தான் போனோம். அன்பார்ச்சுனேட்லி எல்லாமே நல்ல விதமா நடந்துருச்சு. இதுக்கு முதல் காரணம் மணிகண்டன் சார் தான். அவரு இதை பண்ணிடுவான்னு நம்ம மேலே வச்ச நம்பிக்கை தான். ஏன்னா நம்ம இப்போ ரொம்ப பதட்டம். அவர் தேசிய விருது வாங்கின ஒரு இயக்குனர், அவர் எப்படியெல்லாம் வேலை வாங்குவார், நம்ம போய் அதுக்கு சரிப்பட்டு வருவோமா அப்படின்லாம் பயந்துக்கிட்டே தான் போனேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக
அந்த கேரக்டருக்குள்ள நம்மளை ஏத்திட்டார். ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. சூப்பர். ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிடுவார். அண்ட் நீங்க போகும்போது இந்த ஒரு மைண்ட் செட்டோட தான் போனீங்க. கூப்பிடலன்னா பரவாயில்ல, எனக்கு வந்து சந்தோஷம் தான். ஆனா நீங்க தான் செலக்டட், நீங்க தான் இந்த ரோல் பண்ண போறீங்க அப்படின்னு அந்த கால் வரும்போது அப்ப எப்படி இருந்தது அந்த அந்த ஒரு உணர்வு? டெஸ்ட் ஷூட் முடிச்ச உடனே சொல்லிட்டாரு. அவர் ரொம்ப அப்பவே டைம் எடுக்க சொல்லிட்டாரா? மாட்டார். சொல்லி வெளிலப்பா நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவார். அலையெல்லாம் வைக்க மாட்டார். வெயிட் பண்ண வைக்கிறது, அலைய வைக்கிறது, ஒரு ஹோப் கொடுத்து ஏமாத்துறதெல்லாம் கிடையாது. இல்ல பார்க்கலாம், நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ற அவ்வளவுதான். ஓ, அது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்ட் ஷூட் முடிச்ச உடனே சொல்லிட்டாரு, ஓகே லுக்காவும் ஓகே, பண்ண வச்சிடலாம், ரெடியா இருங்க அப்படின்ட்டாரு. சூப்பர். நான் போலீஸ் இங்க நான் சினிமாவில் வர்ற போலீஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து ஜெல்லெல்லாம் இதே மாதிரி எல்லாம் போட்டு டீசெண்டா போய் போட்டோவில் அனுப்பிச்சு விட்டேன் நான். சூப்பரா செம்மையா இருக்கிறீங்க, சினிமா போலீஸ் மாதிரி, அதெல்லாம் வேண்டாம். நான் இப்பதான் கேட்க வந்தேன், அந்த போலீஸ்க்கு அந்த மேனரிசம்க்கெல்லாம் என்ன பண்ணீங்க, என்னென்ன படங்கள் எல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு. என்னென்ன பண்ணணும்னு கேட்டேன். எதுவும் பண்ண வேணா வாங்க, என் மைண்ட்ல ஒருத்தர் இருக்கான் காளை பாண்டியன்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவன் யாருங்கிறத சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க என்னவா இருக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க, நீங்க எந்த முன்முடிவோடலாம் வர வேண்டாம், நீங்க எம்டி ஆவாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வித்தவுட் மேக்கப்பு ஃபுல்லா ஆயில்லாம் ஒழுகுனது மாதிரி. போலீஸ் என்னன்னு தெரியாம ஒரு போலீஸ் இருப்பா அப்படி இல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளு. ஓகே. பட் இனிஷியலா நீங்க சொல்லும் போது வந்து செலக்ட் ஆகலைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து போயிட்டு வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தீங்களே, ஏன் இந்த தயக்கம் உங்களுக்குள்ள இருந்தது? நம்ம மேல ஒரு மரியாதை வச்சிருக்கிறாங்க. ஓகே. அந்த மரியாதையை கெடுத்துக்காம அவரை ஒரு சந்தோஷப்படுத்தினா, அவரு ஓரளவுக்கு நம்ம ஓகேன்னு சொல்லிட்டா கூட போதும். நம்ம பெருசா எதிர்பார்த்து ஏமாறுறதை விட ஏமாறதுக்கு ரெடியா போயிட்டோம்னா ஏமாற்றம் வந்தாலும் பிரச்சனை இல்ல. ஓகே. சோ உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ்ல வந்து பெயர்லாம் கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவங்க நடிச்சிருக்காங்க. எப்படி சார் கெமிஸ்ட்ரியில எப்படி ஒர்க் அவுட் ஆச்சதுல? இல்ல, எனக்கு ஜோடி இருக்குங்கிற விஷயம் முதல்ல தெரியாதா? ஆடிஷன் போகும்போது தான் இல்ல பார்வதி வந்திருக்காங்க, நான் பூ பார்வதி நினைச்சிட்டேன். அவங்க பார்வதி நாயரா? பூ பார்வதி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் அந்த விஜய் பார்வதி வந்தாங்க. முத பேர் கொடுக்குறாங்க, பேர் கொடுத்து நல்ல பேரும் இந்த இதுல கொடுத்து கெமிஸ்ட்ரி அது ஒண்ணு சரி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதான் மேரேஜ் ஆயிடுச்சு, ஆல்ரெடி நம்ம கெமிஸ்ட்ரி என்னன்னு தெரியும்ல, சரி பார்த்துட்டு கேஷுவலா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வடிவேலுக்கு ரொமான்ஸ் தான் எப்படி வரப்போகுதுன்னு நினைச்சேன். பட் அதுலதான் அவரை கண்ட்ரோல் பண்ணணும் போல அப்படிங்கிற அளவுக்கு. அந்த அளவுக்கு போயிட்டீங்களா சார்? ஆனா நாங்க வந்து ஒரு சில முத்த காட்சிகள் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் வெப் சீரிஸ்ல. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமா உங்க வைஃப் என்ன சொன்னாங்க? இன்னும் பாக்கல, நான் திரும்ப ஊருக்கு போய்தான் காட்டணும். அது வேற ஓப்பனிங் எடுத்த உடனே வேற அந்த முத்த காட்சி வந்துருது இல்லையா, பாத்துருக்க கூடாது, நான் ஊருக்கு போற வரைக்கும் வேண்டி சொல்லல, நான் சஸ்பென்ஸா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. இப்ப வரைக்கும் தெரியாது. ஒய்ஃப் கேரக்டர் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குன்னு தெரியும், பட் இதெல்லாம் இருக்குங்கிறது தெரியல, எப்படி எடுத்துவாங்கன்னு தெரியல. போனோம். ஐயோ. ஆனா உங்க வைஃப் பாக்கலனாலும் சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்து சொல்லிருப்பாங்களே, பாத்தியாடி உன் புருஷனை இந்த மாதிரி முத்த காட்சி எல்லாம் நடிச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல. வாய்ப்பு இருக்கு. நீ ஊருக்கு வா, அப்புறம் பாத்துக்கலாம் மனநிலை கூட இருந்தாலும் இருக்கலாம். சரி, வைஃப் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அப்படி ஒரு சொல்லும் போது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வந்துட்டேன்ல. நம்ம என்ன சொன்னாலும் நம்ம அது நடிப்பு தானே, அது இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது இல்ல. நான் எந்த இதுவுமே சொல்லல. அவர் மணிசார் தான் சொன்னார், ஒய்ஃப்ட்டா ஆல்ரெடி நீங்க சொல்லி வச்சிருங்க அம்மா, இது ஒரு நடிப்பு அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணி நீங்க சொல்லிருங்க, எதுக்கு நீ ரெடியா ரெடே அப்படிங்கறது மாதிரிதான் சொல்லி வச்சிருந்தாரு. இன்னும் அங்க பேசல. அண்ட் சில சீன்ஸ்ல வந்து போலீஸ் சீன்லாம் வரீங்க இல்லையா, சோ அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் போய் வந்து நிஜமாவே போய் மிரட்டிட்டு இருந்தீங்களாமே, இன்னும் ஹெல்மெட் எல்லாம் போட்டு வரல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு செய்தி வந்தது. யூனிட் 20 வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும். அதனால நான் என்னுடைய புல்லட்ல நானும் முத்துக்குமாரனும் போயிடுவோம். ஃபுல்லாவே வெளி காடாத்தே இருக்கும், கண்ணு கெட்டுற தூரம். அங்க போய் முன்னாடி நாங்க 2 பேரும் நின்றுவோம். அவர் வேற இடுப்புல கன் வச்சிருப்பாரு, சப் இன்ஸ்பெக்டருங்கிறதுனால இறங்கி அப்படியே சிங்கம் சூர்யா மாதிரி அப்படி வச்சுட்டு இப்படிம்பாரு. அந்த பக்கம் இருந்து வர்ற ஆளுக்கு பூராமே ஏதோ வாசலுக்கு வந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டி ஒரு 40-50 பைக்கு ஹெல்மெட் போடாதனால அடுத்த ரோட்டை பிடிச்சு பயந்துகிட்டுலாம் ஓடினாங்க. வசூல் ஆச்சா சார்? லஞ்சம் ஏதாவது வாங்குனீங்களா? இல்லையா? ஓகே. அதே இங்க வா அப்படின்னு சொன்னா, நம்ம இங்க வாயா ஒண்ணும் இல்லையா ஷூட்டிங்கயா இங்க வாயா நம்ம சொல்லி கூப்பிட்டா கூட ஏதோ மிரட்டுறதுக்கு தான் கூப்பிடறான்னு சொல்லிட்டு அடுத்த ரோட்டை பார்த்து ஒன்ன சம்பவங்கள்லாம் உண்டு. அப்பதான் நினைச்சேன், உண்மையிலேயே நம்ம பாக்குறதுக்கு ஒரு போலீஸ்காரன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு.
அண்ட் விஜய் சேதுபதி சாரை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவரோட ஒரு வெப் சீரிஸ் நடிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஆனா நடிக்கும் போது அவரோட காம்பினேஷன் சீன்ஸ் பெருசா இல்ல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்ததா? நிறையவே அவரோட முகத்தோட மட்டுமே டிராவல் பண்ற மாதிரி இருந்தது. So, இல்ல காம்பினேஷன்ங்கிறது அது கதையை பொறுத்து தான். அது ம். காம்பினேஷன்னா கூட கடைசி வரைக்கும் பின்னாடியே வர்றது மாதிரி இருந்தா அந்த காம்பினேஷன் அது நமக்கு தேவையில்லைல்ல. ம், ம். மணி சார் கூப்பிட்டாரு, எனக்கு கூட்டு போய் ஒரு பீரோ மாதிரியோ ஒரு சோபா செட்டு மாதிரியோ ஓரத்துல நிக்க வச்சா கூட நமக்கு ஓகே தான். ம். மணி சாருடைய ப்ராஜெக்ட்ல நம்ம இருந்தா ஓகே அப்படிங்கறதா. மற்றபடி காம்பினேஷன் இவர் கூட இருந்தாதான் ம். நம்ம இல்ல போவோம். நமக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கும்ல, அவரோட ஒரு சீரீஸ்லயே நடிக்கிறோம், அப்புறம் அவரோட ஒரு சில சீன்ஸ் இருந்திருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சா எண்ணங்கள்? இல்ல எனக்கு ஃபைன், எனக்கு மணி சாரோட ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணா போதுன்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததா? இல்ல அவர் சொல்லும் போதே வந்து நாயகனுடைய வெட்டப்பட்ட தலை ம். ம். உங்களுக்கு கிடைக்கும், அதை வச்சுதான் ஒரு பிளே ஆகுங்கும் போதே வந்து அவர் கூட நடிக்காட்டி என்ன, அவர் தலைய நம்ம கையில தானே. ஓகே. அது சொல்லப்போனா அதை விட இது ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. பட் ஏதாவது ஒரு நாளாச்சும் அட்லீஸ்ட் விஜய் சேதுபதி சாரை மீட் பண்ணி ஏதாவது பர்சனலா பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது கிடைச்சதா? அது கடைசி வரைக்கும் கிடைக்காது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒன் ஃபைன் டே, ஏன்னா கதை வந்து ஒரு 4-5 வருஷம் நடக்கிறதுனால, ஃபிளாஷ்பேக் கட் போயிட்டு வர்றதுனால, ஒரே நாள் ஒரே லொக்கேஷன், அவருக்கு ஆஃப் டே எனக்கு ஆஃப் டே, அது இறைவன் புண்ணியத்துல நடந்துச்சு. அது அதனால அந்த ஒரு நாள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. நானும் எக்ஸ்கியூஸ் கேட்டு போய் சந்திச்சேன். ஒரு 25 நிமிஷம் பாராட்டி தள்ளிடுவார் அவரு. அவரு உண்மையிலே நமக்கு எதுவுமே உள்ள கெப்பாசிட்டி இல்லைன்னா கூட, அப்பா நான் சாதிச்சிட்டேன்டா அப்படிங்கிறது அளவுக்கு நம்மளை பாராட்டிடுவாரு. நல்லா அப்ரிஷியேட் பண்ணாரு. அவர் சொன்னாதான், அவருடைய படங்கள் கூட பல படங்கள் நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதை பாசிட்டிவா எடுத்து, அதெல்லாம் செம்ம ஜாலியா இருக்கும் தலைவா நீங்க பேசுறது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவிட்டி. விஜய் சேதுபதி சார் ஈக்குவல் டு பாசிட்டிவ். சூப்பர். நீங்க வந்து ஸ்கிரீன்ல பாக்கும்போது நீங்களே ஏதாவது உங்களோட பர்டிகுலர் சீனை பார்த்து ஆச்சரியப்பட்டீங்களா? ச்சே, நம்ம நடிச்சது இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இங்க வந்திருக்கே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன்? நிறைய இருக்குது இதுல. அந்த மாதிரி சொல்றதா இருந்தா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ரொமான்ஸ் சீன்லாம் வந்து நம்ம பண்ணுவோம், நடிப்போமாங்கிறது தெரியாது, அது இருந்துச்சு. அப்புறம் என்டர் கிளைமேக்ஸ்ல வந்து இந்த குட்டி கருப்புக்கு ஆடு கொடுக்குற சீன் வந்து ரொம்ப ஃபீலிங்கா, எனக்கு ரொம்ப நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு காட்சினா அதை சொல்லலாம். என்டையர் சீன் வந்து ஆச்சரியமா தான் இருக்கும் அது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் ரொம்ப கஷ்டமா, ரொம்ப சேலஞ்சிங்கா, ஏதாவது ஒரு நிறைய டேக் எடுத்தது அந்த மாதிரி ஏதாவது இருந்தா? கண்டிப்பா இருக்கு. அதுல இல்ல, அந்த வெப்சி எடிட்ல போயிடுச்சு. ஒரு சீன் வந்து டக்குன்னு ஒரு ஜோக் சொல்லும் போது டக்குன்னு சிரிக்கிற சீக்வன்ஸ், டீ குடிச்சிட்டு அப்படி துப்பிட்டு சிரிக்கிற சீனு, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அழுகிறது ஈஸியா அழுதுடலாம், சிரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். டக்குன்னு சிரிக்கணும், நம்மளால சிரிக்க முடியாது. அழுன்னா உட்காந்து அழுதுடலாம். அதுக்கு தான் 7-8 டேக் போச்சு. அதுக்குமே ஒரு சின்ன ஒரு இது கொடுத்தாரு. பட் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சீன் இல்லையேன்னு ஒரு வருத்தமா இருக்குதா சார்? ஆமா, அது இல்லாம போனது சந்தோஷமா தெரியுது. அண்ட் மணிகண்டன் சார் பத்தி நீங்க சொல்லும் போதே நீங்க அவர் மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. அவரோட ஒர்க் பண்ண இந்த ஜேர்னில நீங்க அவர்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம், பர்சனலா டிராவல் பண்ணிருக்கீங்க, என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க அவர்கிட்ட? சொல்ல போனா எல்லா விஷயமே அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அதை நான் திரும்ப அகைன் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நபர்களை சந்திப்போம், நண்பர்களா மாறுவாங்க, அந்த மாமி மச்சன் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறவுமா கூட மாறுவாங்க. ஒரு சிலரை மட்டும்தான் நம்ம குருவா ஏத்துக்குவோம். அப்படிப்பட்ட குரு தான் மணி சார். இது ஏற்கனவே சொன்னதுதான், திரும்ப அகைன் சொல்றேன். மைண்ட்ல நமக்கு ஒரு பிளாக் இருக்குல்ல, என்னமோ நம்ம கிட்ட மிஸ் ஆகுது அப்படின்ட்டு ஒரு பிளாக் இருக்கும்ல, அந்த பிளாக் நாட் ஒன்லி மீ, எனக்கு மட்டும் கிடையாது, அவர் கூட பழகிற எல்லா பேருக்குமே அந்த பிளாக்கை முதல்ல உடைச்சிருவாரு. அது நான் கிரியேட் பண்றது 50 தான், நீங்க உள்வாங்கி பண்றது 50 அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் கூட நமக்கு தேங்க்ஸ் சொல்லுவாரு. நான் கிரியேட் பண்ண கேரக்டருக்கு நீங்க உயிர் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லுவாரு. அதுவே பெரிய ஒரு தேசிய விருது வாங்கின ஒரு ஃபீலிங் கிடைக்கும். மோட்டிவேஷனா சொல்ல மாட்டாரு, பட் அவர் சொல்ற நைஸ் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு ஒரு பெரிய அவார்ட் ஃபீலிங் வந்து. நிறைய நிறைய விஷயங்கள் இந்த ஒரு 2-2.5 வருஷத்துல நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்திருக்காரு. அதுல வந்து இந்த போலீஸ் கெட்டப் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிளாங்கா வாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு இல்லையா? அந்த பெர்ஃபெக்ட்டா அந்த காஸ்டியூமை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எப்படி அந்த ஃபீல் இருந்தது? முதல்ல போலீஸ் கெட்டப் போறோம் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் இந்த காஸ்டியூம் எல்லாம்
இப்படி நடிக்கும் போது போட்டுக்கிட்டாதான் உண்டு, நம்ம போடவே முடியாதுல்ல. அது சினிமாவுல மட்டும்தான் வந்து எதுவுமே இல்லாத ஆள் வந்து வக்கீலா நடிக்கலாம், போலீஸா நடிக்கலாம், என்ன வேணாலும் நடிக்கலாம். நம்ம வாங்குற பேட்டா 500 ரூபாய் இருந்தா கூட பெரிய ராஜா மாதிரி வந்து கூட இறங்கலாம். சினிமாவில் மட்டும்தான் நம்ம சாத்தியம், லைஃப்ல அதை நம்ம இது பண்ணவே முடியாது. அது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு இதுதான். நாங்க நடிச்ச ஒரு 49 நாளுமே அதுல 47 நாள் இந்த காஸ்டியூம் தான். நிஜமாவே போலீஸா தான் என்னை உணர்ந்தேன். இந்த நைட்டி போட்டதுக்கு அப்புறம் நான் பொம்மி நைட்டி போட்டதுக்கு அப்புறம் நான் பெண்ணாய் உணர்கிறேன் மாதிரி அந்த காஸ்டியூம் போட்டதுக்கு அப்புறம் உண்மையாவே போலீஸா. ஆனா தமிழ் சினிமால நம்ம நிறைய ஹீரோஸை வந்து இந்த மாதிரி போலீஸ் கெட்டப்ல நம்ம பாத்திருப்போம், போலீஸ் ரோல்ல நம்ம பாத்திருப்போம். நீங்க அந்த காஸ்டியூம் போட்டதுக்கு அப்புறம் உங்களை எந்த ஒரு ரோலோட கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க? உங்களை தன்னை நீங்க வந்து என்னவா நீங்க உணர்ந்தீங்க? இல்ல இது கொஞ்சம் தற்பெருமையா கூட இருக்கலாம், இதனால சொல்றேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி போலீஸ் கெட்டப் போடுறவங்க வந்து அதுல நடிச்சிருந்தாருல காட்டான்ல காளி பாண்டியன், அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் மாதிரி இதுக்கு அடுத்து வர்றவங்க காளி பாண்டியனை ரெஃபரன்ஸா சொல்றதுக்கு ஒரு புது போலீஸா இருக்கும். மத்தவங்க ரெஃபரன்ஸா எடுக்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்க. இது செமையா இருக்கு, நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இந்த மாதிரி போலீஸ் பாத்துருக்க முடியாது. இந்த மாதிரி போலீஸ ஒரு முன்னணி கேரக்டர்ல வச்சு ஒரு கதை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா அவனால எதுவுமே பண்ண முடியாது. அவன் இஷ்டம் இல்லாம தான் அந்த போலீஸ் வேலைக்கு, இஷ்டம் இல்லன்னு சொல்ல முடியாது, வேற வழி இல்லாம அந்த போலீஸ் வேலையில இருப்பான். அந்த ஜேர்னில அந்த தலை கிடைச்சதுக்கு அப்புறம் அவனுடைய இன்வால்மெண்ட்டுங்கிறது அந்த போலீஸ் வேலை எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அந்த பயணத்துல அவன் கத்துக்குருவான். அந்த மாதிரி கேரக்டர் வரைக்கும் யாரும் முன்னணி கேரக்டர்ல செட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு ரோல் மாடல் இல்ல, நம்ம தான் இதுக்கு அடுத்து வரோம். பட் எனிஹாவ் நீங்க அந்த யூனிஃபார்ம்லாம் நல்லா போட்டு பக்காவா வந்து கண்ணாடி முன்னாடி நின்று வா சூப்பரா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது உங்களுக்குள்ள இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, மேபி நம்ம ரஜினிகாந்த் மாதிரி தெரியுறோமோ, சூர்யா மாதிரி தெரியுறோமோ போலீஸ் கெட்டப்ல, அந்த மாதிரி உங்க மைண்ட் செட்ல வந்து நீங்க கண்ணாடியில பாக்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வந்தா? எப்பயும் போல நமக்கு தலைவர் தான். கண்ணாடியை பார்த்த உடனே தலைவர் தான். ஆனா தலைவர் இந்த மாதிரி வீக்கான போலீஸ் அவளும் நடிக்க மாட்டாரு, அப்படி தூக்கி போட்டு தானே போவாரு. சோ என்ன நான் அவர் மாதிரி தான் நினைச்சுக்கிருவேன், இப்போ வரைக்கும் அப்பதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ரஜினி சாரை வந்து ரொம்ப நாளா பாக்கணும்னு சொல்லி ஆசையா நினைச்சிட்டே இருந்தீங்களா? அண்ட் ரீசெண்டா பார்த்த உடனே போய் பயங்கரமா ஹக் பண்ணி அப்படி எல்லாம் பண்ணதா நாங்க கேள்விப்பட்டோம். இஸ் தட் ட்ரூ? நான் என்னைக்கு நமக்கு விவரமா இது வரைக்கும் தெரியல, நினைவு தெரிஞ்சிச்சோ அப்ப வந்து சினிமா பிடிக்கும், அப்ப இருந்து தலைவரை பிடிக்கும். தலைவர் மூலமாக சினிமாவா, சினிமா மூலமாக தலைவரான்னு தெரியல, ரெண்டுமே பின்னி பிணைஞ்சது. பார்க்கணுங்கிற ஃபீல்லாம் இல்ல, ஏன்னா அவரை நம்ம பார்க்கவே முடியாது, அது முடியாத இதுக்கு ஆசைப்படணும் அப்படின்ட்டு. சென்னை வந்த பிறகுதான் அந்த 2021க்கு பிறகு 2-3 பேர்கிட்ட நான் ட்ரை பண்ணேன், பார்க்கவே முடியாதுங்கிற சூழல். அப்புறம் போயஸ் கார்டன்ல போய் வீட்டு முன்னாடி நின்று அந்த நேம் போர்டுக்கு பக்கத்துல நின்று போட்டோ, போதும் இது போதும், அவர் வீட்டு போயாச்சு, அவர் நேம் போர்டுல போட்டோ எடுத்தாச்சு. அவர் வீட்டு செக்யூரிட்டி என்னை கண்டுபிடிச்சாரு, சார் நீங்க தலைவர் வீட்டு செக்யூரிட்டி எனக்கு தெரியுமா போயா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பெருமையானது. ஜெயிலர் 2ல வந்து ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் ஜெயிலர் 1ல பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டு போய் ஒரு 4 நாள் இருந்து சம்பளமெல்லாம் வாங்கி, பட் சீன்ஸ் எடுக்க முடியாம போயிடுச்சு. வேற கேரக்டர்ஸ், இந்த ஐஸ் விற்கிற கேரக்டர், காய்கறி கொடுக்குற கேரக்டர், இதுதான் இருக்கு. ஓகேவா, ஒரு ஃப்ரேம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா தலைவர் முன்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல அது அவர் என்னைய மாதிரியே இருக்கான் பார் ஒருத்தன் அப்படிங்கிறது மாதிரி இருந்தாவே போதுங்கிறது தான் என்னுடைய அதிகபட்ச ஆசையே. பட் அது நடக்காம போயிடுச்சு. சரி, இதுக்கு மேல என்ன, அவரு ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோம். ஜெயிலர் 1 சக்சஸ் மீட்ல வந்து எனக்கு அந்த 2 கிராம் தங்க நாணயம், நான் அதுல என்னுடைய பேர் வந்துரும்ல, அதனால எனக்கு கூப்பிட்டு தர்றதெல்லாம் சொன்னாங்க. நடிக்காம போய் அதை வாங்குறது வந்து அவ்வளவு போல. அது ஒரு போனோம், நம்ம நடிக்கல எடுக்கல, நீ அதை போய் வாங்காட்டி என்ன அப்படின்ட்டு. பட் அந்த ஹரின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஏடி ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி, நான் மறந்த பிறகும் கூட ரொம்ப வருஷமா அவர் ஃபாலோ பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் தான் இதுல ஒரு ஜெயிலர் 2ல ஒரு கேரக்டர் கொடுத்து ஃபர்ஸ்ட் மீட்டே வந்து எப்படியாவது போட்டோ எடுத்தணுங்கிற ஒரு ஆசை போய் ஃபர்ஸ்ட் மீட்டே தலைவர் என்னைய பார்த்த உடனே ஏய் கோடாங்கி அப்படின்னு சொன்னது. இதுக்கு தான் வந்து இத்தனை வருஷம் நம்மளை இதுக்கு நம்ம இன்னொருத்தட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட ஒரு போட்டோ வாங்குற நிலைமை உனக்கு வேண்டாம், அவர் பார்க்கும்போது அவரே உங்ககிட்ட பேசுற அளவுக்கு ஒரு நிலைமையை கொண்டு வருவேங்கிறதுக்காகத்தான் இத்தனை வருஷங்கள் தாமதம் ஆயிருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு 7-8 நாள் அவர் கூட சேர்ந்து நெருங்கி பழக வேண்டிய, அவரும் பெரிய டிக்ஷனரி, அவர் மணி சார், ரஜினி சார், விஜய் சேதுபதி சார்ங்கும் போது இந்த 2 வருஷத்தை வந்து நம்ம லைஃப்ல மறக்க முடியாத மொமெண்ட். பெரிய பெரிய நல்ல நல்ல மனிதர்களை சந்திச்சு எல்லாரும் ஒவ்வொரு புத்தகம் மாதிரி. ஸோ காலங்கள் தாமதமானாலும் நீ உண்மையா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணேன்னா, உண்மையா அதன் மேல் அன்பு வச்சுட்டேன்னா
அது கண்டிப்பா உன்னை அங்க கொண்டு போய் நிறுத்துங்கிறது நான் இதுல கத்துக்கிட்டது. ஆக்சுவலி ட்ரீம் கம் ட்ரூல. ஏன்னா எத்தனை பேர்த்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அதோட அது வந்து ஒரு ஏக்கமாவே இருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு வாட்டியாவது நம்ம தலைவரை பாத்திர மாட்டோமா அப்படின்னு. பட் அங்க மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் யூனிவர்ஸ் உங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படிங்கும் போது உண்மையா ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல. அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அந்த ஒரு ஹாப்பினஸ். ஆமா, அதுக்காக நம்ம பெருசா நம்ம உழைச்சோம் கஷ்டப்பட்டோம் அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது. அது இதுவும் தலைவர் மாதிரி தான். அது உண்மையா நேசிச்சோம். ஒரே ஒரு விஷயம், உண்மையா நேசிச்சோம். அவரை பார்க்க முடியலைன்னா கூட இங்க இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. கடைசி நேரத்துல போட்டோ எடுக்க முடியாத சூழல்லாம் ஆயிடுச்சு. ஹெவி ரெயின், இன்னையோட வந்து ஷூட் முடியுது, அதுக்கு மேல நம்ம போக முடியாது, சாரி அப்படின்ட்டாங்க கோவாவில். சரி விடு, நம்ம ஒரு 7 நாள் அவர் கூட பேசியிருந்தோம், அது நம்ம நான் போட்டோ எடுத்து தான் நிரூபிக்கணுமா என்ன அவர் கூட இருந்ததை. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அப்புறம் வர சொல்லி போட்டோ எடுத்து உள்ள போய் கட்டி பிடிச்சி நான் 4-5 தடவை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ஒரு 20 வருஷத்துக்கான ஒரு பாசிட்டிவிட்டியை, ஒரு 35 வருஷத்துக்கான கனவை. அன்னைக்கு தான் நம்ம லைஃப்ல சில முக்கியமான மொமெண்ட் இருக்கும்ல. நம்ம லவ்வ நம்ம விரும்பின பொண்ணு வந்து நம்ம லவ்வ அக்செப்ட் பண்றது, அது கல்யாணத்துல முடியறது, குழந்தை உருவான நாள், குழந்தை பிறந்த நாள், அவன் வந்து ஸ்கூலுக்கு போன நாள், இப்படி சில மொமெண்ட்டை மறக்கவே முடியாது, பறந்துகிட்டு இருப்போம்ல. அப்படியான ஒரு மொமெண்ட் தான் தலைவர் காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி அவர் கட்டி பிடிச்ச அந்த போட்டோ. சீரியஸா அது கேட்கும் போது எங்களுக்கே அதை அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஜெயிலர் 2 படத்தை பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரியான ரோல் நீங்க பண்ணிருக்கீங்க இதுல? என்னன்னா, அவர் ஃபர்ஸ்ட் தலைவருடைய அந்த ஹீரோயிசம் இதாகும்ல, அதுக்கு ஒரு சின்ன டூல். தலைவருக்கு ஆப்போனன்ட்ல அவரை குருவா எடுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். படத்துல வந்து அவருக்கு ஆப்போசிட்டா நிக்கிறது மாதிரியானது. அப்ப நீங்க நினைச்சது நடந்துருச்சு. தலைவர் இருக்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா நம்மள வந்து அந்த ஸ்கிரீன்ல இருக்கணும்ன்றது நடந்துருச்சு. நல்லா வந்து வீடியோவே எடுக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, நான் பின்னாடி தெரிஞ்சா கூட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அது நீங்க ஆப்போனன்ட்டா நிக்க போறீங்க அப்படிங்கும்போது அது எப்படி இருந்துச்சு? நம்ம பண்ண போறோம் ஆக்சுவலி நர்வஸ் ஏதாவது ஆச்சா? ஏன்னா இப்ப தலைவர் முன்னாடி நம்ம ஆக்ட் பண்றோம் போது நிறைய பேருக்கு நடுங்க ஆச்சாவா? எப்படியாவது இதை வந்து, ஏன்னா அவர் ஜெயிலர் 1ல கூட ஒரு கதை தெரியும், ரொம்ப ரொம்ப நேரம் டேக் எடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு வரலன்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் மாத்தின கதையெல்லாம் இருக்கு. அப்படி எல்லாம் நடந்துடவே கூடாது. நர்வஸ் எல்லாம் இல்ல, மொத்தமாவே நடிக்கிடுச்சு. ஏன்னா நம்ம பேசுவோம், ஆப்போசிட்ல அவர் நிக்கிறாரு தலைவர் பேச மாட்டார், நான் மட்டும்தான் பேசணுங்கிற மாதிரி ஒரு சூழல்ல எப்படி நம்ம பேசுறது? அவர் கண்ணை பார்த்தா கம்ப்ளீட்லி அவுட், ஆனா அவரை பார்த்து தான் பேசணும், அவரை மிரட்டுறது மாதிரி பேசணும். ஐயோ என்னங்க எத்தனை சவால்கள் இதுல. ஒரு வழியா பேசி முடிச்சு ஓகே அப்படின்னு சொல்லி அவர் போட்டோ எடுக்கும்போது கூட சொன்னார், சார் நான் கூட நிறைய டேக் வாங்குவீங்கன்னு நினைச்சேன், ஓகே சூப்பர். எத்தனாவது டேக்ல ஓகே ஆச்சு? ரெண்டு டேக், ஒரு மானிட்டர், ஒரு டேக், அதுக்கப்புறம் இன்னொரு டேக்ல. ஓகே. இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து இந்த கேரக்டர் பண்ண போறீங்கன்னு சொல்லும் போது நீங்க கேட்டீங்களா, டெஃபினட்டா இந்த ஜெயிலர் 2ல நான் வந்துருவேன்லப்பா, என்ன கட் பண்ணிக்கிது தூக்கிட மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்களா? இல்ல, அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, முதல்ல போட்டோ ஷூட்டுக்கு போற வரைக்கும் வேற ஒரு குரூப்ல 8 பேர்ல ஒரு ஆள், போட்டோ ஷூட் போகும்பொழுதுதான் வந்து இல்ல நீங்க 2 பேர்ல ஒரு ஆளா நீங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த கேங்ல வந்து மாத்தி விட்டாங்க. 8 பேர்ல ஒரு ஆளா இருந்திருந்தா கூட நம்ம கவனிக்கப்படாம கூட போயிருந்திருக்கலாம். நீங்க சொன்னதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப 2 பேர்ல 1 மேக்சிமம் நடக்கிறதுக்கு, வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. நெல்சன் சார் தான். நிச்சயமா ஜெயிலர் 2க்காக நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். நிச்சயமா அந்த படத்தோட சக்சஸ் மீட்டை நம்ம நிச்சயமா வந்து மீட் பண்ணோம். உங்களை பத்தி சொல்லுங்க, இந்த ரிவ்யூவர்ல இருந்து ஆக்டிங்குள்ள வந்த அந்த ஒரு ஜேர்னி எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ரிவ்யூங்கிறதே வந்து நம்ம கையில இல்ல, ஆக்டிங்கிறது சுத்தமா நம்ம கனவுலயே கையில இல்ல. பேசிக்கா ரொம்ப சினிமா பிடிக்கும், சினிமா பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்த்த சினிமாவை ஒரு 4 பேர்கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருப்போம். கூட சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து பேசக்கூடிய காலகட்டங்கள் மாறுதில்ல. இப்போ மொபைல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாலத்தில் உட்காந்து ஒரு 10 பேர் உட்காந்து பேசுவோம். இப்போ நீங்க எல்லாம் காலேஜ் போனீங்கன்னா பேசியிருப்பீங்க. மொபைல் வந்ததுக்கு முன்னாடி எல்லாருமே தனித்தனியா ஆயிட்டோம்ல. அப்படி தனித்தனியா ஆகும்பொழுதுதான் பேசுறதுக்கு ஆள் இல்லாம ஃபேஸ்புக்ல சினிமா பார்த்துட்டு அதை ரிவ்யூஸா ஒரு 4 வார்த்தை எழுதுவேன். அது வழக்கமானது வார்த்தைகள் இல்லாம நம்ம லோக்கல் ரூரல் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதும்போது அதுக்கு ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிச்சு. ஃபேஸ்புக்ல எழுதுனா காசு வராது, யூடியூப்ல பேசி போட்டேன்னா அமெரிக்காவில வந்து காசு வரும். ஒரு வீடியோக்கெல்லாம் 10 லட்சம் 20 லட்சம் தான் வருமாமியா அப்படின்னாங்க. நமக்கு தெரியாது, அது நமக்கு ஜிமெயில்னாவே என்னன்னு தெரியாது. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ரேஷன் கார்டும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 4 போட்டோ எடுத்துட்டு போன ஆள் நானு. நம்ம யூடியூப்ல சேனல் ஓபன் பண்ணி அது நமக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் சொல்லி அப்படி போட ஆரம்பிச்சதுதான். பேசுறதுக்கு ஆள் இல்லாம வீடியோவா பேசி 4 பேர் பாக்கட்டுமேன்னு போட்டதுதான்.
அது இங்கே ஒரு சில ஆட்களுக்கு பிடிச்சி ம். இவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு அவங்க நோட்டீஸ் பண்ணி அதை வந்து 2Dல தான் முத கூப்பிட்டேன். அப்போ கூட நான் நம்ம வீடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2Dலேருந்து கால் சும்மா விளையாடாதாங்க அப்படின்ட்டு அப்புறம் கூப்பிட்டு தான் அந்த ராம ஆண்டாளு ராவண ஆண்டாள முதல் வாய்ப்பை மூர்த்தி சார் கொடுத்தாங்க. அது சூர்யா சார் அதை அக்செப்ட் பண்ணாங்க. அதன் மூலமாக நடந்துச்சு. இது எல்லாமே திரும்பி பார்க்கும்போது தான் ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்கு. அது நடக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம லைஃப்ல நடக்கிறத நடிக்கணுங்கிறதெல்லாம் எண்ணமே இல்லை. சினிமாவை பிடிக்குங்கிற ஒரே பேசிக் குவாலிட்டி மட்டும்தான். அண்ட் நிறைய படங்களை வந்துட்டு நீங்க ரிவ்யூ பண்ணிருக்கீங்க தாறுமாறா உங்களுடைய ஸ்டைல்ல அந்த மாதிரி. இதனால ஏதாவது டைரக்டர் உங்களை இவனை வந்து பழி வாங்கி ஆகணுன்ற மாதிரி ஏதாவது ஒரு படத்துல கூப்பிட்டு வச்சு உங்களை செஞ்சிருக்காங்களா? இல்ல இது அவங்களுக்கு தெரியும். பட் ஒருவேளை அப்படியே கூப்பிட்டு இருந்தா கூட இங்க நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க நேர்ல அவன் அப்படி கிடையாது. சினிமா மேல உள்ள ஒரு லவ்ல தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்கிறது புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் தெரியல, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணதில்லை. ஓகே. பட் சினிமால நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சினிமானா இவ்வளவு கஷ்டம் இருக்குடா, நம்ம பாட்டுக்கு ஈஸியா ரிவ்யூ பண்ணிட்டு போயிடுறோம், பட் இவ்வளவு வேலை இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல, சினிமா கஷ்டங்கிறது முதல்ல தெரியும். ஒரு ஈஸியா ஒரு சாதாரண பில்டிங் கட்டுறதுக்கு பின்னாடி கூட அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சமைக்கிறதுக்கு பின்னாடி அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்கிறது தெரியும். அதே மாதிரி சினிமா எடுக்கிறதுக்கு பின்னாடியும் அவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது தெரியாமல இல்லை, தெரியும். இங்க வந்த பிறகு நான் அதை நிறுத்தினதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க கையில சம்பளம் வாங்கிட்டு அவங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க காரை யூஸ் பண்ணிட்டு அவங்க ஹோட்டல்ல தங்கிட்டு அவங்க சொல்றதை செஞ்சுட்டு அந்த பக்கம் போய் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து எத்திக்ஸா முரணா இருக்கும். மற்றபடி ரிவ்யூ பண்றது தப்பே கிடையாது. கண்டிப்பா இப்ப நம்ம நடிக்க வந்துட்டோம்னா நம்ம படங்களை வந்து கண்டிப்பாக விமர்சனங்கள் பண்ணுவாங்க, பண்ணணும். ஆனா இதுவா அதுவான்னு கேட்டா ஏதாவது ஒரு இடத்துல நிக்கிறது தான் பெட்டர். கண்டிப்பா. ஆனா ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க வந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணது தப்பு அப்படின்னு யோசிக்கிறீங்களா, இல்ல நம்ம ரிவ்யூ பண்ணனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? சினிமாவை லவ் பண்ணதுனாலதான் ரிவ்யூ பண்ணோம், ரிவ்யூ பண்ணதுனாலதான் சினிமாக்குள்ள வந்தோம். ரிவ்யூ பண்ணது தப்பு நான் எந்த இடத்துலயுமே நான் ஃபீல் பண்ணல. நம்ம சொல்றது என்னன்னா, ஏதோ நம்ம அறியாம ஏதாவது ஒரு வார்த்தை சில பேரை ஏதாவது நமக்கு தெரியாம காயப்படுத்தி இருந்தால் மட்டும் கண்டிப்பாக அது வருத்தக்கூடிய விஷயங்கள். மற்றபடி விமர்சனம் பண்ணதுக்காக எந்த சூழலுமே நான் வருத்தப்படலாம். ஓகே, நீங்க அப்படி வருத்தப்படலாம். ஆனா இது வரைக்கும் இப்ப யோசிக்கும் போது ஏதாவது ஒரு படத்துல நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோம் அந்த படத்தை பத்தி நீ இப்ப ஏதாவது யோசிக்கிறீங்க? இருக்கா? அது என்ன படம்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அது நிறைய லிஸ்ட் இருக்குது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, அது முடிஞ்சிருச்சு. அதுக்காக நம்ம வருத்தம் தான் தெரிவிக்க முடியல, அதை நம்ம அழிக்க முடியாதுல்ல. இப்பயுமே நான் ரிவ்யூஸ் எதையுமே நான் அழிக்கல, அப்படியே தான் இருக்கு. ஓகே சார், இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் இருக்கு. நாங்க சில பல கேள்விகள்லாம் கேட்போம். அதுல ஈஸியா தான் இருக்கும், ஜாலியா இருக்கும். அண்ட் அதுல வந்து நீங்க குட் ஆர் பேட் அப்படிங்கறத நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, ரெடியா? ஓகே. ஐஸ்வர்யா, அந்த ஆயுதத்தை கொடு. எஸ், இதுதான் உங்களுடைய பிளக்கார்ட்ஸ். நாங்க கேக்குற கேள்விகளுக்கு குட் அப்படின்னா நீங்க குட்னு காமிக்கலாம், பேட் அப்படின்னா பேட்னு காமிக்கலாம். ஓகே ஓகே, அப்படி வச்சுக்கோங்க கையில. ஆக்டிங்ல வந்துட்டு நீங்க குட்னு எங்களுக்கு தெரியும், பட் சிங்கிங்ல குட்டா பேடா? பேட், வெரி பேடா. பாத்ரூம் சிங்கர். பாத்ரூம் சிங்கரா? ஓகே, எனக்கு மட்டும் கேட்கணும். ஆஹா, ஓகே. இப்ப பாடத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு பேடு தான். சீக்கிரம் குட்டா வருவதற்கான முயற்சிகள். ஓகே, இப்ப ஏதாவது ட்ரை பண்றீங்களா எங்களுக்கு? இல்ல, இப்பதான் காமிச்சிட்டேன். அதனால தான் முன்னெச்சரிக்கையா காமிச்சிட்டேன். ஓகே ஓகே. குக்கிங் ஸ்கில் எல்லாம் நீங்க வந்து குட் ஆர் பேட்? குட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. எது நல்லா சமைப்பீங்க இப்ப இருக்க அளவுல வச்சு? இப்ப இருக்கிற அளவுல வச்சு இது என்ன, பள்ளிப்பாளையம் சிக்கன். ஆமா, அது சூப்பரா சமைப்பேன். ஓகே. நீங்க நல்லா குக் பண்ணுவீங்களா இல்ல உங்க வைஃப் தானா? என் மாமியார். மாமியாரா? வீட்டுல தான் ஒன்னா இருக்கிறாங்க. என் ஒய்ஃப் கிச்சன் பக்கம் போய் 10 வருஷம் ஆச்சு. இப்போ ரீசெண்டா நான் கிச்சன் பக்கம் போயிட்டு இருக்கேன். ஃபேவரட் டிஷ் என்னங்க உங்க மாமியார் கையால சமைச்சதுல? அவங்க எல்லாமே தயிர் சாதம் சூப்பரா பண்ணுவாங்க. என்னங்க டிஃபரெண்டா சொல்றீங்களே? நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப யதார்த்தமா சொல்றீங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிரைவிங்ல நீங்க குட்டா பேடா? குட் 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 குட், சூப்பர். ஏன்னா அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த அட்வைஸை ஏத்துக்கிறதுல நீங்க குட்டா பேடா? குட் தான். அட்வைஸ் ஏத்துக்குறேன். ஓகே. நான் ரியலைஸ் பண்ணி அது என் அறிவுக்கு சரியா இருக்காங்கறத யோசிச்சுட்டு எடுத்துக்கிறேன். இல்லாட்டி இந்த பாஸ்வேர்ட்ஸ், இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுல குட் ஆர் பேட்? பேட். பேட் மறந்துடுவீங்களா? என்னுடைய மொபைல் பாஸ்வேர்டு மட்டும் தான் தெரியும். என் மொபைல் நம்பர் என்னுடைய நம்பர் தான் தெரியும். ஒய்ஃப் நம்பரே நம்ம எடுத்ததுதான். நிறைய மெமரிஸ் இருக்குல்ல. எமர்ஜென்சினா என்ன பண்ணுவீங்க? போனை தொலைச்சிட்டீங்க,
என்ன பண்ணுவீங்க சார்? வேற போன் வாங்கிக்க வேண்டியது என்ன பண்றது அப்புறம். ஓகே. அந்த பஞ்சுவாலிட்டில நீங்க குட்டா பேடா? ஒரு இடத்துக்கு டைமுக்கு போறது. இப்போ குட். ம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெரி பேட். இப்போ குட். ஓகே. இந்த பிளான் பண்ணி பண்றதுல நீங்க குட் ஆர் பேட்? பிளான் பண்ணி பண்றதுல இதுல எவ்வளவு பிளான் பண்றேன் பாத்தீங்களா? குட் தான். ஆமா. சூப்பர். இந்த அலாரம் வச்சு எந்திரிக்கிறதுல குட்டா பேடா? அலாரம் நமக்கு தேவைப்படாது. டைமுக்கு எந்திரிச்சிருவீங்க. டைமுக்கு இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லணும்? குட்டா பேட சொல்லணும். குட் குட் குட். குட் தான். சூப்பர் சார். குட்ட தாண்டி சார். வெரி குட் அது. அலாரம் தேவைப்படாது. 6 மணினா 5:55க்கு எந்திரிச்சிட்டேன். சூப்பர். இந்த பணம் சம்பாதிக்கிறோம் பட் அதை சேர்த்து வைக்கிறதுல குட்டா பேடா? சேவிங்ஸ். குட். குட். ஓகே. பணம் ரொம்ப முக்கியம். பணம் கொடுக்குற கான்ஃபிடென்ட்டா வேற எதுவும் கொடுக்காது. கண்டிப்பா சேமிப்புங்கிறது பெரிய விஷயம். அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இந்த ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்றதுல குட் ஆர் பேட்? இப்போ குட். இப்போ என்ன ஃபாலோ பண்றீங்க சார்? இப்போ ஆயில் ஐட்டங்கள் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த நொறுக்கு தீனிகள். ஏன்னா ஒரு வயசு 35 ரீச் பண்ணும்போது பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வருது இல்ல. ஸோ எண்ணெய் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு ஜங்க் ஃபுட் கம்ப்ளீட்டா சாப்பிட்றதே இல்லை. ஸோ குட். சூப்பர். கோவம் வந்தா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுல குட்டா பேடா? அதுவும் இப்போ குட் ஆயிட்டேன். ஒருவேளை வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டி கோவம் வருமா உங்களுக்கு? பயங்கரமான ஷார்ட் டெம்பர் கோவம். பார்த்தா எங்களுக்கு ஆக்சுவலி இப்படி தெரியவே இல்லை. அதான் இப்ப அந்த ஏஜ் கொடுக்குற. ஓகே. அப்புறம் நம்ம நிறைய மனிதர்களை பார்க்கும்போது அவங்க கொடுக்குற ஒரு இதுதான். அது குட் தான். இப்போ கண்ட்ரோல் பண்ண போல. சோ முன்னாடி எல்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கோவம் வந்துருமா? ஆமா. டக்குன்னு எமோஷனல் ஆயிரும். டக்குன்னு ஏதாவது வார்த்தையை விட்டுருவோம். இப்போ ரொம்ப கவனமா பேசணும். அதை தாண்டி ஏதாவது ஒண்ணு நம்மளை மீறி பேசியிருந்தா கூட நான் போய் சாரி கேட்டுருவேன். சாரி, தப்பா கோவத்துல பேசிட்டேன், சாரி அப்படின்னு. அது இந்த 2-3 வருஷமா தான். ஓகே. இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லலாம் கரெக்டா பிளான் பண்ணி இந்த கலருக்கு இது மேட்சா போடணும் அந்த மாதிரி எல்லாம் பேடா? யார் உங்களை கைட் பண்ணுவாங்க சார்? இப்போ என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்காரு சென்னையில, பாலாஜின்னு சொல்லிட்டு. அவர் தான் இருந்தது. இப்போ இந்த ரீசெண்டா எல்லாம் கொஞ்சம் என்னை மாத்தி விட்டாப்ல. வெரி பேட். சிவப்பு கலர் பேண்ட் போட்டு மஞ்சள் கலர் சட்டை போடுற ஆள் நான். இதுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு இருக்கிறாரு. இப்ப கொஞ்சம் மாத்திட்டு இருக்காப்ல. இது வரைக்கும் நான் இந்த வைஃப் வந்துட்டு இந்த கடையில போய் ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு சொல்லுவாங்க. அதுல போய் கரெக்டா அவங்க சொன்ன அந்த 4 வாங்கிட்டு வரதுல குட்டா பேடா? இல்ல அதுல ஒரு 2 மறந்துட்டு வர்றது அந்த மாதிரி? இல்ல அதுல குட்டு தான். குட்டு. பொறுப்பு இருக்கு அதுல. சொல்லாத இதையும் சேர்த்து கூட வாங்கிட்டு வந்துருவேன். அவ மறக்கிறதையும் சேர்த்து நான் வாங்கிட்டு வந்துருவேன். அப்ப அவங்க சில்லுன்னு ஆயிடுவாங்க. ஓ பரவாயில்ல, சூப்பரா வாங்கிட்டு வந்துறாரு. இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு பார்கெயின் பண்ணுவாங்களா சார்? கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணுவீங்களா? அதுல குட் ஆர் பேட்? அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படி கொடுத்து. ஒரு பொருள் 20 ரூபா அப்படின்னா என்ன ஏமாத்த முடியாது. ஒரே வேலை 40 ரூபா அப்படின்னு கொடுத்து வர்றாங்க. நான் அதிகமா கொடுத்துட்டு இருக்கீங்களா? பேச மாட்டேன். பாவம் ஏதோ ஒண்ணு அவங்க ஏமாத்துறதா தெரிஞ்சா கூட என்ன ஒரு 50 ரூபா 100 ரூபாயில என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுறதுக்கு போல ஒரு தடவை கேட்பேன். இல்ல சார் இவ்வளவுதான் சார் கட்டுவிடுவேன். ஓகே அப்படின்னு கொடுத்து வந்துருவேன். சூப்பர். அண்ட் இப்போ நீங்க சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஷூட்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க. சோ இந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதுல வந்து குட்டா பேடா? குட். அதுக்குன்னு ஒரு ஒதுக்கிடுறீங்க டைம்? சரியா ஃபாலோ பண்ணிடுறேன். 2 முறை வீட்டுக்கு வீடியோ கால் பேசுறது. நான் அங்க வீட்டுல இல்லைங்கிற ஃபீலிங்ஸை கொடுக்காம அந்த டச் எல்லாம் கரெக்டா இருந்து. ஓகே. ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா நீங்க ஒரு குட் ஆர் பேட்? ஒய்? பிகாஸ் நீங்க ரொமான்ஸ் எல்லாம் அடிக்கடி நீங்க நிறைய சொல்றீங்க. அதெல்லாம் பக்காவா நான் வீட்டுல பாத்துப்பேன்பா அப்படின்னு நீங்க இல்லையா? அதனால அதான் எடுத்தனே காமிச்சிட்டேன். வெரி குட். ஆஹா சூப்பர். ஓகே. ஏதாவது வைஃப வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவீங்களா? அடிக்கடி அதை ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பா இங்கிருந்து ஊருக்கு போகும்போது கூட சொல்லாம போய் எப்பயும் போல காலையில ஒரு 7 மணிக்கு கால் பண்ணுவோம்ல, கால் பண்ணி எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டேன், அப்படியே வெளியில வா, வந்து கதவை தர அப்படின்னு அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுவேன். இப்ப சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய டெக்னிக்கலா கத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க டெக்னிக்கலா குட்டா பேடா? குட். ஓகே. நீங்க அப்படி ஒரு லேர்ன் பண்ண விஷயம்னா என்ன சார்? லேர்ன் பண்ணா கொஞ்சம் டைரக்ஷன்ங்கிற மீட்டர்ல வந்து நிறைய நுணுக்கங்கள் வந்து கத்துக்கிட்டேன். அது மணி சார் கூட டிராவல் பண்ணதுனால கிடைச்சது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த இதெல்லாம் இல்லை. ஓகே. சின்ன சின்ன நுணுக்கங்களை எப்படி எலிவேட் பண்றது, எவ்வளவு டீட்டெயிலிங் பண்றதெல்லாம் வந்து சார் கூட டிராவல் பண்ண பிறகுதான் கொஞ்சம் அதை. அப்போ ஒரு ஃபியூச்சர் டைரக்டரை நாங்க எதிர்பார்க்கலாம்? இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. அது நம்மளுடைய லட்சியம். சொல்ல போனா முதல்ல இருந்தது வந்து டைரக்ஷன். அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறதுனாலதான் நீ என்ன வாங்கணும்னா நான் டைரக்டர் ஆகணும்னு சொல்லுவோம்ல, என்னன்னு தெரியும், அதை பத்தி எதுவுமே தெரியாம 0 நாலேஜ்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கஷ்டம்ங்கிறத உணர்ந்துட்டு இப்போ வந்து அதற்கான சரி அதான் பண்ணி பார்ப்போம், காலங்கள் ஒரு நாள் அமையும் போது அதுவும் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த ரூம் எல்லாம் நல்லா நீட்டா கிளீனா வச்சுக்கிறதுல வந்து குட் ஆர் பேட்? குட். சுத்தமா இருக்கும், சுத்தமா வச்சுப்பேன்.
ஏன்னா என் ஒய்ஃப்ட இருந்து வந்தது தான் அது. சூப்பர். தேங்க்யூ. இதோட இந்த செக்மெண்ட் முடியுது. சூப்பரா ரொம்ப யதார்த்தமா ஹானஸ்டா பதில் சொன்னீங்க. சோ இதோட இந்த செக்மெண்ட் முடியுது. நம்ம அப்படி வச்சிடலாம். எஸ். அண்ட் ஃபியூச்சர்ல ஜெயிலர் 2 படம் எப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஆக போகுதோ அதே மாதிரி இன்னொரு பிரம்மாண்டமான படத்துல நடிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். கருப்பு. அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. கருப்பு அந்த கூலி படத்துல நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், முடியல. அவங்க வந்து இல்ல க்ரௌடு நிறையா இருக்கு, அவங்கள கூட்டு வந்து க்ரௌட்ல நிக்க வைக்கிறதுக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டாங்க. அதுக்கு பதிலாக ஜெயிலர் 2 கிடைச்சது. ரெட் ரோல நடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். சேம் இதுதான் சார், நிறைய க்ரௌட் இருக்கு சார், கார்த்திக் வந்து ஏதாவது நல்லதா அவங்கள யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, சாரி அப்படின்ட்டாங்க. ரெட் ரோக்கு பதிலா கருப்பு கிடைச்சது. கிடைக்கணுங்கிறது அதை விட ஒண்ணு பயங்கரமா டபுள் மடங்கு பெஸ்டா உங்களுக்கு கிடைக்குது. கையில் கிடைச்சது தொலைச்சா இன்னும் பிடிச்சது கிடைக்கும். சோ என்ன மாதிரியான ஒரு ரோல் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இதுல வந்து ஆர்ஜே பாலாஜி சார் தான், அவங்க ஆபீஸ்ல இருந்தா மூக்குத்தி அம்மன் 2 பண்றது மாதிரி ஒரு ப்ராசஸ்ல இருக்கும்போது கூப்பிட்டு பேசினாங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கலது. அப்புறம் திரும்ப கூப்பிட்டு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஒரு 2-3 நாள் தான் இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானே. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ரேடியோ ஜாக்கியா இருக்கும்போது பண்ண ரிவ்யூஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். 3-4 நாளும் பிரச்சனை இல்லைன்னு தான் போய் நடிச்சது. இப்போ கடைசியில் ஒரு 27 நாள் அதில் நம்ம நடிச்சிருக்கோம். பயங்கரமா. ஆமா, அவரும் நம்ம மேல ரொம்ப மரியாதை, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நல்லா சிங்க் ஆகி ஒரு நல்ல கேரக்டராகவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். த்ரூ அவுட் வர்றது மாதிரி அது நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எதுவா எப்படியா ரீச் ஆகும். சூப்பர் சூப்பர் சார். அண்ட் இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே ஜாலியா யதார்த்தமான பதில்கள் கொடுத்திருந்தீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. உங்களுக்கு அப்படிதான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ காட்டான் சீரிஸ் மாதிரியே உங்களுடைய எல்லா திரைப்படங்களும் வந்து வெற்றி திரைப்படங்களா அமையணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். பெரிய நன்றி. ஜெயா டிவி நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.